வாங்க போகலாம். இன்னும் 100 கிலோமீட்டர் போகணுங்க. தொட்டி இருக்குது. என்ன கிணத்துல வந்து கீழே வந்து அப்படியே கொட்டாயி மேலே வந்து வைக்கப்புல் போர். ஒரே கல்ல 2 மாங்காய். நல்லா இருக்கீங்களா? ஓகே. எப்படி பொன்னமராவதி வந்து எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்தீங்களா? ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த பெரிய நந்தியை தஞ்சாவூரில் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. சரிங்க. இந்த நந்தி வந்து திருச்சி பக்கத்தில் சரிங்க கொடும்பாலூர் கிராமத்தில் அங்கே இருந்தது. நந்திக்கு சாத்தின நெய் வந்து ஒரு அபூர்வமானது. இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் சரி அப்படின்னு கோயிலுடைய ஈசான திக் பாகம் சனிமூலைன்னு சொல்லுவாங்கல்ல, சரிங்க, அந்த இடத்துல ஒரு நிறையா எங்களுக்கு போயிருது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே வரலைங்க. நீங்கள் சொல்கிறேன் எத்தனை வருஷமாக ஊற்றிட்டு இருக்கிறீங்க? 65 வருஷமாக இருக்குது. 65 வருஷமாக மக்கள் ஊற்றுற இடம் யோசிச்சு பாருங்க. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்லைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கனடாவிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பொன்னமராவதியில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறக்கா அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி இருந்தார். அப்புறம் டெய்லி வீடியோக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்போமா. அப்போ என்னன்ட்டாப்பில் இங்கே வாங்க கேசவன், நம்ம ஏரியா ஆக்சுவலாக அது அவர் ஏரியா கிடையாது, பட் அவர் தங்கியிருக்கக்கூடிய பொன்னமராவதி வாங்க, இங்கே நம்ம வீடியோ பண்ணலாம், பக்கத்தில் தான் மதுரை, அப்படியே மதுரை அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் கூட எடுக்கலாம், ஏதோ ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நானும் யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு உள்ளூர் கலையை போட்டுட்ருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, அதனால் பொன்னமராவதி கிளம்பலான்னு சொல்லிட்டு சிங்கிளாக சோலோவாக கிளம்பியாச்சு மக்கள்ஸ். ஓகே மக்களே, எங்கள் ஊர் வாய்க்காலில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி போகலாமா? அப்படியே இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, நல்லா மேகம் கருக்கி கிளைமேட் வந்து வெய்ய பல்ல காட்டிட்டு அடிச்சுட்டு இருந்ததுங்க. பங்குனி வெயில், ஆக்சுவலாக பங்குனின்னு ஆரம்பிக்கல, மாசி பங்குனி, அவ்வளோ பங்குனி வரப்போகுது. ஆனால் செம்மையான வெயிலாக அடிச்சுட்டு இருந்துச்சு. இன்றைக்கின்னு பார்த்து மழை வர மாதிரி இன்றைக்கின்னு இப்படி கொள்ளறது வாய். மேகம் வந்து மோடம் போட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க, அப்படி ஜாலியாக கிளைமேட்டை ரசிச்சுட்டு போகலாம், ட்ரை பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ஆஹா மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சோலோ ரைடு போகலாம்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. பரவாயில்ல, காருங்காடி தப்பிச்சிட்டோம். பைக்காக இருந்தால் நல்ல வேலை நலையோணும். நல்ல வேலை பைக்கை சூஸ் பண்ணல மக்கள்ஸ். டூ வீலர் எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா ஓட்டவே முடியாது, இட வழியில் எங்கே நின்றுக்க வேண்டியதுதான். சரியான மழைங்க. திடீர்னு பார்த்தா நிற்கிது, அப்புறம் பார்த்தா அட்டிச்சு நவுத்துருக்கா. வாருங்க, சைடில் வாருங்க. ஏய், தெரிய விடுது தண்ணி. சரி ஓகே மக்களே, வாங்க போகலாம். இன்னும் 100 கிலோமீட்டர் போகணுங்க. மக்கள்ஸ் அவ்வளோதான். மணப்பாறைக்கு வந்து இன்னொரு அதிகபட்சமாக ஒரு 15 கிலோமீட்டருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னே தெரில, திடீர்னு எனக்கு என் மனசில் ஒரு விதமான உணர்வுகள். அந்த எப்படி சொல்கிறது, அந்த மழை பெஞ்சின்னா சின்ன வயசில் ஒரு புது ஊருக்கு போனால் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்து. ஆனால் நல்லாயிருக்கும், அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும். அது ஒரு சின்ன வயசில் அந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்போ அது வர மாதிரி. ஏதோ இந்த ஏரியா நம்ம ஒரு வேளை முன்ஜென்ம ஒரு வேளை பந்தங்கிது இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது மக்கள். அது என்னால் சொல்ல தெரில, அது ஒரு ஹார்மோன்ஸு, அது எப்படிங்க சொல்கிறது. ஆனால் நல்லா இருக்குது, மொத்தத்தில் நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறேன் மக்களே. ஓகே சூப்பரு. சரி வாங்க போகலாம். நடவு நட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வீடியோ எடுத்தோன்னே சிரிக்கிறாங்க. இந்த மலையிலையும் பெய்கிற மலையிலையும் வந்து நட வச்சா நம்மளாம் நடவு நட்டுட்டு இருக்கிறாங்க மக்கள், தெரிகிறதா? அப்பா செம. இங்கே நல்லா இருக்குதுங்க ஏரியா. மக்களே, இந்த ஏரியா பக்கம்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா? மணப்பாறை சைடு உண்மையாலுமே சொல்கிறேன், உங்கள் ஏரியா செம்மையாக இருக்குது. உங்கள் ஏரியா எங்கள் பொன்னமராவதியில் தான் இருக்க போகிறேன். யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யாராவது இந்த ஏரியா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், மீட் பண்ணலாம், ஏதாவது கறி வறுவல் போடலாம். உங்கள் ஏரியா ஸ்டைலில் என்ன ஸ்பெஷலோ அதை செய்யலாம், இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. மக்களே தெரியுதுங்களா, இங்கே பாருங்க, இந்த பக்கமும் ஹில்லு தான், சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் கரும்பெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே இங்கெல்லாம் வந்து வயல்வெளிகள், அந்த பக்கம்லாம் நெல் நட்டுருக்காங்க மக்கள். சில தெரிய மாட்டேங்கலாம், மறைச்சிக்கிச்சு. அந்த பக்கம் ஹில்லு தான்.
வாவ், இன்னொரு பொன்னமராவதிக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் மக்கள்ஸ். ஆனால் சரியான ஸ்பாட்டு. இங்கே கிணறுலாம் இருக்குது. நான் வந்து போய் பார்க்க போகிறேன். எதனால் பார்க்க போகிறேன்னா எங்கள் ஊர் கிணத்துக்கும் இங்கே கிணத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்க்க போகிறேன். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல். அங்கே எப்படி கிணறு தொட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் தொட்டி இருக்குது. என்ன கிணத்துல வந்து இப்படியெல்லாம் வந்து பாசான் எங்கள் ஏரியாவில் இருக்காது, இங்கே வந்து இருக்குது. மேபி எதனாலும் தெரில. ஓகே, ஆனால் தண்ணியெல்லாம் உள்ளே சுத்தமாக தாங்க இருக்குது கிணத்து தண்ணி. இங்கே வர இங்கேயும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே மக்களே, சரி வாங்க போகலாம் வாங்க. எனக்கு இதெல்லாம் தான் ஒரு ஜாலி. அது நம்ம விவசாய ஃபேமிலியில் பிறந்துட்டோம்ல, அதனால் எங்கே வேணாலும் விவசாயம் மட்டும்தான் சிந்திக்க சொல்லும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 10 வருஷம் பின்னோக்கி வந்துட்டேன் மக்கள்ஸ். அது 10 வருஷம் இல்லை, ஒரு 15 வருஷம் பின்னோக்கி வந்த மாதிரி. ஒரு 2005 காலகட்டங்கள், 2005-6 காலகட்டங்கள் எங்கள் ஏரியா எப்படி இருந்துச்சோ அதை இன்றளவும் இந்த பொன்னமராவதி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்னுமே தென் மாவட்டங்களில் இந்த ஊரெல்லாம் அப்படி பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஏரியாலாம் மாறி போச்சுங்க, எல்லாம் இண்டஸ்ட்ரியல். கொங்கு மண்டலத்தை எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் இண்டஸ்ட்ரியல். எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகள் தான் அதிகம். அதே மாதிரி விவசாயங்களுமே மாறி போச்சு. இந்த மாதிரி நெல் நட்டுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே வந்து வயலை நிறவி போரை போட்டு கிணத்தை வெட்டி மஞ்சள் கரும்பு பணப்பயிர் வச்சு அது அமைப்பே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இந்த கம்மா இங்கே வந்து இங்கே அதுதான் பிரதானமே மக்களுக்கு. இதுதான் குளிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் இதை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. தண்ணி நீக்கி விடுவாங்கள்ல, அது அங்கே ஒரு ஐயா குளிச்சுட்டு இருக்கிறாரு தெரியுதுங்களா. இப்படி தான் மக்கள் இந்த ஏரியாலாம் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜாலி. இதெல்லாம் நாளைக்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் மக்கள். இந்த ஏரியாவில் இந்த பொன்னமராவதி இந்த சரௌண்டிங் இப்போ நான் அதாவது பொன்னமராவதி உள்ள இந்த லொக்கேஷனுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொன்னமராவதியில் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு சமையல் வீடியோ பண்ணணுங்க. ஏரியாலாம் சூப்பராக இருக்குது தலைவா. உங்களோட சேர்ந்து உங்கள் ஸ்லாங்கில், உங்களுடைய மண் வாசனையில், உங்கள் ஸ்டைலில் ஒரு குக்கிங் வீடியோ இங்கே போடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு தான் அந்த வீட்டுக்காரங்களை கூட நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு சிக்கனை மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இருந்தாலும் நம்ம பசங்க செஞ்சது அது வேறு மாதிரி இருக்கும். மக்களே இங்கே பார்த்தீங்களா இல்லையா, மேலே வந்து வைக்கப்புல் போர் சரிங்களா, சரிதா. கீழே வந்து அப்படியே அந்த கல்லை போட்டு உள்ளே வர இங்கே மாடு கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, நோஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா. கீழே வந்து அப்படியே கொட்டாயி மேலே வந்து வைக்கப்புல் போர். ஒரே கல்லில் 2 மாங்காய். வைக்கப்புல் போரையும் சேஃப்டி பண்ண மாதிரியாச்சு, இதுக்கும் இதுவும் ஆச்சு. பழங்காலம் தொட்டு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க மக்கள்ஸ். அவ்வளோதாங்க. பொன்னமராவதி பக்கமாக வந்துட்டேன். இங்கே வந்த உடனே இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்க்கும்போது இந்த செட்டிநாடு வீடுகள்லாம் இருக்க மாதிரிங்க அதே மேனிக்காக இருக்குதுங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த நகரத்தாருடைய அவர்களுடைய வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டிநாடு வீடுலாம் இருக்க மாதிரிங்க அதெல்லாம் அங்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அந்த டைப்பில் தான் இங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அங்கே ஒரு வீடு நல்லா பெரிய வீடு அரண்மனை மாதிரி இருந்துச்சு. அதை நான் வந்து காட்டவில்லை. கொடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி ஓகே மக்களே, நான் இப்போ ரூமுக்கு போகிறேன்னு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் மீட் பண்ணுறேன். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா, இதெல்லாம் தாங்க அவருங்க வீடு. செட்டிநாடு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சேம் அதே தான். அவங்க தான் இங்கெல்லாம் இருப்பாங்களாட்டிருக்கு. இங்கே பாருங்க, இந்த வீடும் அதே டைப்பு தான். ஓகே. நான் கூட காரைக்குடி அந்த செட்டிநாடு வீடு இருக்கும்போது அங்கே தான் இருப்பீங்க நினச்சேன். இங்கேயுமே இருப்பாங்களாட்டிருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் கட்டின வீடுங்க. இதெல்லாம் பெருசாக கட்டியிருக்காங்க மக்கள்ஸ். அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டேன். ரூமுக்கு பக்கத்தில் அங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று பிரதோஷம், இன்றைக்கி பிரதோஷம் மக்கள்ஸ். அதனால் பிரதோஷம் பூஜை நடந்துகிட்ருக்கு. நான் வேறு குளிக்கலை, பட் எட்டனு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பிரமாண்டமாக பண்ணுவாங்களாட்டிருக்கு. மைக்கெலாம் வச்சு செமையாக பண்ணுவாங்களாட்டிருக்கு. சரிகிறதா? பிரதோஷம் பூஜை பார்த்தா நந்திக்கு பூசை ஆகிட்டு இருக்குது. நம்ம ரூமுக்கு போயிட்டோன்னா ஒரு குழியில் போட்டு நம்ம அண்ணாவோட வருவோம். ஏங்க மக்கள் அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க எம்மாம்பெரிய ஒரு குளத்தை பாருங்க. அப்பா
இந்த ஏரியா சரௌண்டிங்கே இப்படி தான் மக்கள்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்தப்பவும் இதை நான் பார்த்துருக்கேன். சிவன் கோவில்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் குளம் இருக்கும். சோபா இதெல்லாம் எங்கேயாலும் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது மக்கள்ஸ். அங்கே டோட்டலி வேறு. இங்கே தான் இந்த மாதிரி, அது குறிப்பாக இந்த சோழ மண்டலத்தில் மட்டும்தான் சிவன் கோவில் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த குளம் அதெல்லாம் இந்த ஏரியா சோழ மண்டலத்தில் நிறைய நான் பார்த்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தப்போ நான் பார்த்து வச்சு சொல்கிறேன். சரி, ஓகே, ரூமுக்கு போயிட்டு வாங்க, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே, வெல்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? ஓகே. எப்படி பொன்னமராவதி வந்து எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்தீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே சிவன் கோயிலுக்கு போகும். ஓகே, கண்டிப்பாக ஓகே ஓகே, கண்டிப்பாக மக்கள். இதுதான் உள்ள ரூமு. டிவி இங்கே, ஒரு டபுள் காட்டு, ஒரு சிங்கிள் காட்டு, பீரோ. ஏய், ரெஸ்ட் ரூம்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா ரொம்ப ராயலாக இருக்குது. சேவா மக்கள்ஸ், இதான் ரூமு. இதில் தான் நம்ம பொன்னமராவதியில் இருக்கிறதுல தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். சரி, ஓகே மக்கள்ஸ். இப்போது ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கோயிலுக்கு 2-3 கோயில் இருக்குது, அங்கே போகலான்னு இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்கள்ஸ். ஓகேவா மக்கள்ஸ்? ரூமுக்கு வந்த உடனே ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டாச்சு. எதுக்காக அப்படின்னா, நைட்டு வந்து இன்றைக்கி பிரதோஷம் சொன்னாலங்க, அங்கே கோயிலுக்கு அமிச்சேன்ல, அண்ணன் கிட்ட வந்தோடனே அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்கண்ணா அப்படின்னா, அதெல்லாம் என்ன, அதை விட நான் ஒரு 3 கோயில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அண்ணா வந்து இங்கே பொன்னமராவதி எதனால் வந்திருக்காருன்னா, அவருடைய ஃப்ரெண்டே வந்து ஒரு ஐயர் தான், சரிங்களா? பூஜை பண்ணக்கூடிய ஐயர் தான் இவர். கனடா, அண்ணன் கனடாவில் இருக்காரு. அந்த ஐயரும் கனடாவில் வேலை செஞ்சப்போ 2 பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து இங்கே இருக்கிறாரு அவரோட இதனால். இப்போ அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டீங்க அப்புறம், நைட் கோயிலுக்கு போகிறோமா, டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயர் வீட்டு ஆற்றுலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுறாங்க. வெஜ்ஜு பிரியாணி, இது ரைத்தா இருக்குது. வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைமு ஐயர் வீட்டு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். பட் ஐயர் வீட்டு ஆற்றுல இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இங்கே பாருங்களேன், உள்ள என்ன ப்ரெட், அது என் ப்ரெட் தானே இது? ப்ரெட் இருக்குது, அதுக்கடுத்து சோயா இருக்குமில்லங்க, அது இருக்குது. ஓகே, எல்லாம் நிறையா போட்டு செஞ்சுருக்காங்க மக்களே. பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குது. நல்ல பசி வேறு. நல்ல வேலை நான் வர வழியில் எந்த ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிடல. ஓகே மக்களே, சாப்பிட்லாமா? ஆஹா, பேஷ் சூப்பர் சூப்பர் மக்களே, நல்லா இருக்குது. இன்னும் மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. நெய் வாசம் மிகுதியாக இருக்குது. சூப்பருங்க. பொன்னமராவதி வந்தோடனே இப்படி ஒரு அருமையான வீட்டு சாப்பாடு சாப்பிடுன்னு எதிர்பார்க்கல. ஓகே மக்களே, சாப்பிட்டு நைட்டு கோயிலுக்கு போகலாம். மக்கள்ஸ், அவ்வளோதான், கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நான் சொன்னேன்ல மக்கள்ஸ், இது வந்து நகரத்தாருடைய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் தான் இருக்குன்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்க, இதுதான் மக்களே செட்டிநாடு கானாடு காத்தான் அரண்மனை. நம்ம கூட போயிருந்தோம், அந்த பேலஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு நானும் அண்ணா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ப்ரோ வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நகரத்தாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் போல். செட்டியார்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் போல். அவங்களுக்கு தான் அந்த ஹோட்டலுமே. சரி, போகலாங்களா? ஓகே மக்கள்ஸ், ஐயன் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. தெரியுதுங்களா? வாவ், உள்ள சூப்பராக இருக்காருங்க மக்கள்ஸ். நான் பார்க்குறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு காமிச்சிட்டேன். மக்கள்ஸ், அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அண்ணாவுடைய வேண்டுதல். நந்திக்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணுறார். இங்கே பாருங்க, காலையிலேருந்து எவ்வளோ நெய் ஊற்றிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நந்தி வந்து 1500 ஆண்டுகள் பழமையான நந்தி இது. சரிங்க. இந்த நந்தி எப்படி இங்கே வந்துச்சுன்னா, சரிங்க, தஞ்சாவூர் நந்தியும் இந்த நந்தியும் ஒரே கல்லில் செதுக்கினார். தஞ்சாவூர் நந்தியும் இந்த நந்தியும் ஒரே கல்லில் சோழர் காலத்தில்
செதுக்கப்பட்ட நந்தி இது. சரி. ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த பெரிய நந்தியை தஞ்சாவூரில் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. சரி. இந்த நந்தி வந்து திருச்சி பக்கத்தில் சரி கொடும்பாலூர் கிராமத்தில் அங்கே இருந்தது. இங்கே உள்ள சிவபக்தர்கள் இங்கே ஆலயத்தை வந்து புனரமைக்கிறதுக்காண்டி இந்த நந்தியை இங்கே வந்து கொடும்பாலூர்லேருந்து எடுத்து வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து அசைக்க கூட முடியல. சரி. அதுக்கு முன்னாடியே கோயில் கட்டி அந்த சின்ன நந்தி ஒன்று இருக்கும். சரி. இங்கே வச்சது. சரி. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய நந்தியாக இருக்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே வந்து குளத்தங்கரையில் வச்சுட்டாங்க. சரி. அங்கே வச்சதுலேருந்து அவங்களுக்கு தீராத வயிற்று வலி அந்த பிரச்சனைலாம் இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. நம்ம நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணி நந்திக்கு வந்து குடங்குடமாக நெய் அபிஷேகம் பண்ணுறதை அந்த நேரத்தில் ஒரு வேண்டுதல் வச்சாங்க. சரி. வேண்டுதல் வச்சதுலேருந்து அவங்களுக்கு தீராத வயிற்று வலி எல்லாமே உடனே வந்து சரியாயிடுச்சு. சரி. அடுத்த நாளே வந்து ஆகம முறைப்படி நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணி குடங்குடமாக வந்து நெய் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நெய்யை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி பார்த்துருக்காங்க. விளக்கு ஏற்றினோன்னே விளக்கு வந்து ரெட் ஆகிடுது. சரி, யாருக்கு வந்து பிரசாதமாக கொடுத்து பார்த்துருக்காங்க. இது பிரசாதம் கொடுத்தாலும் ஒத்துக்கலை. அப்போ இந்த நெய் வந்து நந்திக்கு சாத்தின நெய் வந்து ஒரு அபூர்வமானது, இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். சரி. அப்படின்னு கோயிலினுடைய ஈசான திக் பாகம், சனி மூலைன்னு சொல்லுவாங்கள்ல. சரி. அந்த இடத்துல ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு ஒரு 50 அடி ஆழம் டெய்லி சாத்துற நெய்யை கொண்டு போய் நம்ம அங்கே கொண்டு விட்டுருவோம். சரி. ஒரு 50 வருஷமாக அந்த நெய் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. கெட்டு போகாது. எறும்பு எதுவுமே அதில் வராது. எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது. இந்த இடத்துல எப்படி நம்ம நின்று பார்க்குறோமோ அதே மாதிரி இன்றைக்கி உள்ள நறுமணத்தோடு அந்த நெய் வந்து சிறப்பான ஒரு அமைப்போடு இன்றைக்கி அங்கே இருக்குது. எறும்பு எதுவுமே வந்து நெய் நந்தி மேலே ஒட்டாது. எறும்பு வந்து பக்கத்தில் கூட வராது இந்த பாக்ஸுக்குள்ள. ஓ, சரி சரி சரி. அதை நம்ம வந்து அந்த அதிசயத்தை வந்து கண் கூட பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து உட்காரம் அங்கே உட்காரம். சரி. நந்தி பக்கத்தில் எறும்பு எதுவுமே வராது. இன்னொன்று என்ன ஒரு அதிசயம்னா, சரி, 2 கொம்புக்கு நடுவில் வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கும். இங்கே வந்து 2 கொம்புக்கு நடுவில் ஸ்ரீ சக்கரம் இருக்குங்க. சரி. மகாலட்சுமியோடைய அம்சமாக இங்கே வந்து நந்தியம் பெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. அதனால் எல்லோரும் வந்து மேலே வந்து காசு வச்சு கும்பிட்றாங்க. அஷ்ட ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தொழில் சம்மந்தப்பட்டவங்க சரி நந்திக்கு வந்து நெய் சாத்துவாங்க. சரி. உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து போகிறவங்க நெய் சாத்தி அபிஷேகம் பண்ணுறாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுதல் பலன் தருது இங்கே நந்தி வழிபாடு. சரி. எல்லா ராசிக்காரங்களும் இங்கே ஒரே வேண்டுதல், நந்திக்கு வந்து நெய் சாத்துறதான். ஆமாம், அதனால தான் இவ்வளவு நெய் இருக்குதுங்களா? நான் அதான் யோசிச்சேன். என்ன சிறப்புனா அன்றைக்கி வந்து பிரதோஷம். இது வந்து இப்போ ஈவினிங் மட்டும் வந்த நெய். இப்போ நம்ம காலையில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஈவினிங் மட்டும் வந்த நெய் இது. அதான். ஆமாம். அதனால் எல்லோரும் நல்லபடியாக வேண்டிக்கங்க. எல்லா காரியமும் நல்லா எல்லாருக்கும் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த இடம் அங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்காலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். சரி. வேந்தன்பட்டியில் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து நகரத்தார்கள் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. சரி. நகரத்தார் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா, அதனால் எல்லா பக்தர்களும் வாங்க. கோயில் நல்லா ஒரு அருமையான கோவில். நந்தியை வந்து வழிபாடு பண்ணுங்கள். எல்லா காரியமும் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. மக்கள்ஸ், நான் கூட வந்து நம்ம அண்ணா வந்து இந்த கோயிலுக்கு கூட்டு வந்த உடனே சரி புதுசாக கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது, புது கோவில் போல் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். எவ்வளோ வருஷங்க? 100 வருஷம் பழமையான கோயிலாமா? அந்த நந்திக்கு 1500 வருஷம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ஒர்க் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு பெருசாக ஒரு இது இல்லை. அப்புறம் ஐயா அதை பற்றி நான் வரலாறுலாம் சொன்ன உடனே நான் வந்தோடனே பார்த்தேன், என்னடா இவ்வளோ நெய் மேலே ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதனுடைய புராண கதைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு நினச்சேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சுற்றுப்புற அந்த செவுர் எல்லாமே பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நவகிரகம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா சிவனையே சுற்றி வர மாதிரிங்களாமா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. வேந்தன்பட்டி இந்த ஊர் பேர். நெக்ஸ்ட் ஐயா வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய நந்தி மேலே ஊற்றக்கூடிய நெய்யெல்லாமே எடுத்து கொண்டு போய் ஈசானி மூலையில் வந்து ஒரு இடத்துல ஒரு கிடங்களை சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதை போய் இப்போ நம்ம பார்வையிட போகிறோம். போகலாங்களா? ஓகே மக்களே, வெளியே மழை தூறல் போடுகிறது. ஓ, இதுதானுங்களா அது? சரிங்க. அட்டேங்கப்பா மக்கள்ஸ், இங்கே பாருங்க, ஒரு பெரிய கிணறுங்க. அந்த கிணத்துல இப்போ நான் வழியே நிரம்பி வெளியே போகுதுங்க. நம்ம டெய்லி சாத்திரம்ல நெய், அதை நம்ம காலையில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நெய்யை நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துக்கொண்டு வந்து இதில் நம்ம ஊற்றிடுறது. இது ஒரு
65 வருஷமாக அந்த நெய் அப்படியே இருக்குது. 65 வருஷம் நந்தி மேலே இருக்கக்கூடிய நெய்யை கொண்டாந்து சேமித்து வச்ச இடது சாத்தப்பட்ட நெய். இன்னைக்கு சாத்தப்பட்ட நெய். ஆக்சுவலாக இது எவ்வளோ ஆளுங்க? இது ஒரு 20 அடி இருக்கும். 20 அடி. 20 அடி இருக்கும். ஓ, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷம் நம்பிட மாட்டேருக்குதுங்களே. இல்லை, அப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. நான் ஒரு 5 வருஷமாக அப்படி தான் பார்த்தது. சரிங்க. இன்னும் அப்படியே உள்ள போயிட்டு தான் இருக்குது. அப்படியே இந்த வருங்க மேலே ஊற்றினா அப்படியே ட்ரை ஆகிடுது. அப்படியே அதான் ட்ரை ஆகி அங்கிட்டு போயிடுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே வரலைங்க. வராது. நீங்கள் சொல்கிறேன் எத்தனை வருஷமாக ஊற்றிட்டு இருக்கிறீங்க? 65 வருஷமாக இருக்குது. 65 வருஷமாக மக்கள் ஊற்றுற இடம் யோசிச்சு பாருங்க. இப்போ யூஸ்வலாக வந்து கோவிலில் வந்து இந்த கருவறையில் இருக்க கருவில் வந்து இப்போ இந்த அபிஷேகம் பண்ணுவாங்களாங்க, அந்த நீரே வந்து பார்த்தீங்கன்னா அது தேங்கிச்சனாலே ஸ்மெல் வரும். ஆனால் 65 வருஷமாக இந்த கிணத்துக்கால் இருக்கக்கூடிய நெய் வந்து அந்த நெய் வாசம் கூட இல்லை, எந்த ஒரு வாசமும் இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் அதிசயத்தை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்க மகளே, மேலே ஒரு எறும்பு எதுவுமே இல்லைங்க. பா, லைட்டாக அந்த நெய்யுடைய ஸ்மெல் மட்டும் தான் இருக்கும். லைட்டாக அந்த நெய் ஸ்மெல் வருதுங்க, அது மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. இவ்வளோ லைட் எரியுது, ஒரு ஈ விட உள்ள வராது. அதான் மக்கள் உண்மையாலுமே வேற மாதிரிங்க. நந்தீஸ்வரர் நெய் கிணறு சரிங்களா, பொன்னமராவதியில் வேந்தன்பட்டி.